எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. நிறைய ரிசர்ச் இருக்குமா. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்கிப் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் போர்டு, பெஸ்ட் ஸ்கூலு எல்லாம் இருக்கலாம். பட் அவங்களால ஒரு 10-10:30 மணிக்கு மேலே படிக்க முடியாது. இப்போ வந்து சின்ன குழந்தைகள் கூட வெயிட் குறைக்கணும்னா வெறும் ஜூஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு குழந்தை 10 வயசில் வெயிட் போட்டுடுச்சுன்னா அது வந்து 18 வயசு 20 வயசு வரலும் வளர போகிறது. ஸோ அதுக்கு வந்து கொடுக்குற டயட்டே வேறு மாதிரி. குழந்தை பிக்கியாக இருக்குது, இது சாப்பிடாது, அது பிடிக்காது, இந்த கலரை பிடிக்காது, இந்த வெஜிடபிளை பிடிக்காது, அந்த ஃப்ரூட்டை பிடிக்காதுன்னு ஆரம்பிப்பா. The problem is that அது குழந்தை அது சாப்பிடாதனால they tend to give tasty foods. என்னோட குழந்தைக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு they introduce things which are easy for them. அவ வெளியில போய் விளையாடுறது இல்லை. இப்போ mostly it has become உள்ளூரையே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆயிருக்கு for various reasons. குழந்தைகளும் இருக்கிறது இல்லை வெளியில, and my child is sick, so வெளியில போக வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும். So all of these things are also affecting that immunity, because வெளியில போனா இன்னொரு குழந்தையோட you get exposed to those viruses and you're exposed to certain things, and அதோட immunity build ஆகும். And of course lifestyle, as I mentioned. So ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அது 5 நிமிஷத்தில் முடியறது. ஸோ ஒரு ஃபுல் ஸ்டோரி அந்த 5 நிமிஷத்தில் சொல்கிறதுனால அவங்களுக்கு நினச்சிடுறாங்க அப்படிதான் the life itself is like that. and அந்த attention span-ஏ அவ்வளோதான். ஸோ இப்போது ஸ்கூலில் போய் ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்காங்க, கற்றுட்டுருக்காங்க. தேர் பாயிண்ட் இஸ் தட் எஸ் எனக்கு கேட்க முடியறது, கற்றுக்கிறேன், பட் தென் தெர் இஸ் நோ விஷுவல் திங், எனக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஸோ தட் அட்டென்ஷன் ஸ்பேன் வி ஆர் சீயிங் இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் அஃபெக்டட். பட் அந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெபிளைசர் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணுறாங்க. அது குழந்தைகளுக்கு யாருக்குமே தேவையில்லை. ஸோ சிறிய அளவு சாப்பிட்டா ஓகே, பட் மெயின் ஃபுட்டு ஜங்க் ஃபுட், மற்ற ஃபுட்டு அப்பப்போ சமைக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ராங். ஏன்னா இந்த பேலன்ஸ் வராது. உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் போயிடுச்சுன்னா வளர்ச்சி கூட அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஓவர் வெயிட், ஒபேசிட்டி வந்துடுது. அந்த வயசுலேயே அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வர டயபெட்டிஸ் வருது வெயிட்னா. ஸோ அதுதான் we have to be very careful. இப்போ ஒரு குழந்தைக்கு டயட் பிளான் பண்ணும்போது ஒரு மேஜர் விஷயம், ஒரு பெரிய மீலை கொடுத்துட்டா அந்த குழந்தையால திருப்பி சாப்பிட முடியாது, நம்மளாலேயே சாப்பிட முடியாது. அந்த குழந்தை என்ன பண்ணும்? பட் எவ்ரிபடி திங்ஸ் குழந்தை வளரணும், ஹைட் போடணும், அது வெயிட்டை பற்றி பேசவே மாட்டா, ஹைட்டு தான் மேஜர். ஸோ அந்த ஹைட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? ஸ்க்ரீன் டைமை பார்த்துட்டு the child doesn't even know. நான் கேட்டால் நீ என்ன சாப்பிட்டேன்னா எனக்கு தெரியாது, ஏதோ நான் அது போத்தே நான் முருங்கினேன், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் நாட் ரைட். they have to understand flavors, textures, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஓகே மேம், அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து இம்யூனிட்டி வேறு எதுனா கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. பட் வந்து இந்த டைமில் வந்து ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்ச்னாலே வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு வருது, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த இம்யூனிட்டி வந்து கம்மியாகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்குது குழந்தைங்க கிட்ட? டெஃபினெட்லி குழந்தைகளுக்கு ஒன்று which I've been working with நான் பார்த்துருக்கேன், அவளுக்கு இந்த டீவார்மிங்னு சொல்வா. ஸோ எஸ்பெஷலி இன் இந்தியா நம்ம குழந்தைகள் வந்து வெளியில் விளாடும், மண்ணில் விளாடும், அப்புறம் சரியாக கையை அலம்பிக்காத சாப்பிடும். ஸோ அது ஸ்கூல்ஸ்லேயே they have tried to introduce that once in 6 months குழந்தை வந்து அந்த டீவார்மிங் எடுத்துக்கணும்னு. பட் அது பண்ணினாலும் they repeatedly seem to get that. ஸோ அந்த டீவார்மிங் சரியாக பண்ணலன்னா the chances of the immunity falling in the child are there. ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்துருக்கேன் டயட். இப்போ வந்து என்னோட குழந்தை பிக்கியாக இருக்குது, இது சாப்பிடாது, அது பிடிக்காது, இந்த கலரை பிடிக்காது, இந்த வெஜிடபிளை பிடிக்காது, அந்த ஃப்ரூட்டை பிடிக்காதுன்னு ஆரம்பிப்பா. The problem is that அது குழந்தை அது சாப்பிடாதனால
they tend to give tasty foods. என்னோட குழந்தைக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு they introduce things which are easy for them. Because பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து 2 ஹவருக்கு சாப்பிட போறதுன்னா அவளுக்கும் ரொம்ப கஷ்டம், குழந்தைக்கும் ரொம்ப கஷ்டம். They get a very bad relationship with food. So they're like, at least என்னோட குழந்தை ஹாப்பியா சாப்பிட்றதுன்னா தானே சாப்பிட்றதுன்னா I'm willing to give anything அப்படின்னு ஆரம்பிக்கிறா. So that's where introduction of more processed foods begin. இது டேஸ்டியா இருக்கு and இப்போ நிறைய அவளுக்கு எக்ஸ்போஜரும் இருக்கு அண்ட் ஈஸி ஆக்சசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ அது சாப்பிட்றதுனால அதுலேருந்து அண்ட் ஐம் ஷுர் டாக்டர் தாரிணி would be able to handle a lot more and explain why that is. பட் அது நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக அவகிட்ட போகுது. ஸோ மோஸ்ட் கேசஸ் த பேரண்ட்ஸ் டெல் மீ, சரி the child is willing to have ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா சரி ஐ எம் ஹாப்பி. But that is not sufficient. அந்த குழந்தைக்கு ஃப்ரூட் வேணும், வெஜிடபிள் வேணும். ஸோ when there is not a balanced diet, அதுவும் இம்யூனிட்டியை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் வந்து அவள் வெளியில் போய் விளாடுறது இல்லை. இப்போ மோஸ்ட்லி இட் ஹஸ் பிகம் உள்ளூரையே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். குழந்தைகளும் இருக்கிறது இல்லை வெளியில். அண்ட் மை சைல்டு இஸ் சிக், ஸோ வெளியில் போக வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டிங் தட் இம்யூனிட்டி. பிகாஸ் வெளியில போனா இன்னொரு குழந்தையோட யூ கெட் எக்ஸ்போஸ் டு தோஸ் வைரஸஸ் அண்ட் யூஆர் எக்ஸ்போஸ் டு சர்டன் திங்ஸ் அண்ட் அதோட இம்யூனிட்டி பில்ட் ஆகும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் ஆஸ் ஐ மென்ஷன். ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டா இந்த குழந்தைங்க கிட்ட வந்து இந்த இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மேம்? ஃபர்ஸ்ட் 6 மாதம் வரலும் தாய்ப்பால்மா. ஓகே. 6 மாசத்துலேருந்து 1.5 வயசுக்குள்ள ஒரு உணவாக சேர்க்கணும். எவ்வளோ உணவு அது கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ 7 மாசத்துல ஏதோ ஒரு நீங்கள் கொடுக்குறீங்க, பீன்ஸே எடுத்துக்கோங்க, அது துப்பிடுத்துன்னா அது கொடுக்காதே இருக்கக்கூடாது. திருப்பி ஒரு மாதம் கழிச்சு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் அது கரெக்ட். அந்த 1.5 வயசுக்கு அப்புறம் ஒரு 2 வயசுக்கு அப்புறம் குழந்தை வீட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதான் சாப்பிடணும். அதுக்குன்னு ஸ்பெஷல் உணவு பண்ணக்கூடாது. இவங்க சொன்னாங்க சீக்கிரம் சாப்பிடுதுன்னு பண்ணுறாங்கன்னு. பட் அதில் என்ன ஆயிடுறதுன்னா நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ் வந்துடுது. இப்போ உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதையே எடுத்தாங்கன்னா இது ரூட் வெஜிடபிள்ஸ் தான் வரும். கீரை, பீன்ஸு, அவரைக்காய், காராமணி இதெல்லாம் வராத போயிடும். ஸோ அதனால சின்ன குழந்தை தானே என்ன வேணால் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் மாறி போயிடுச்சு இப்போது. ஏன்னா எப்போ பாரு ஏதோ வெளிலேருந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு மாலுக்கு போனால் அங்கேயே இருக்கிற எல்லா உணவையும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க. அது எல்லாமே ஹை கேலரி அண்ட் ஹை ஃபேட், ஹை கார்போஹைட்ரேட் தான். உங்களுக்கு நிறைய காய் இந்த மாதிரிலாம் அங்கே கிடைக்காது. இது என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே. இது என்ன ஆயிடுச்சுன்னா ரெகுலராக அந்த மாதிரி பண்ணுறதுனால புரத சத்து குறையுது, விட்டமின் குறையுது, மினரல் குறையுது. இது குறைஞ்சா இம்யூனிட்டியும் குறைஞ்சிடும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து பிஸியாக இருக்காங்க. அதனால குழந்தைங்களை வந்து எப்படின்னா ஒன்று எங்கேஜாக இருக்கணுன்றதுக்காக ஃபோனு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு, இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே சேர்த்து குழந்தைங்களுடைய ஹெல்த்தை வந்து எப்படி பாதிக்குது? ஆஸ் அ பீடியாட்ரிஷியனாக நீங்கள் வந்து நிறைய குழந்தைங்க, நிறைய பேஷண்ட்ஸை வந்து இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அவளுக்கு as we are saying, நான் சொல்ல முடியும் ஈஸியாக, நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ண முடியும், இது பண்ணக்கூடாது, இது நல்லது கிடையாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த லைஃப் ஸ்டைலே அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயாச்சு இப்போ. ஸோ நான் சொல்றது, இஃப் ஐ டெல் தெம் இல்லை குழந்தை வந்து 7 மணிக்கு தூங்கணும், கார்த்தால எழுந்த உடனே ஒரு கிளாஸ் பால் குடிக்கணும், அந்த மாதிரிலாம் சொன்னால் இட் ஹஸ் சேஞ்ச். தட் இஸ் நாட் பாசிபிள். But definitely it is impacting them because இப்போ பார்த்தீங்கன்னா even the attention span, இப்போ ஒரு குழந்தை ஸ்க்ரீன் டைம் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருந்ததுன்னா the mind is running at that rate constantly. ஸோ ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னா அது 5 நிமிஷத்தில் முடியறது. ஸோ ஒரு ஃபுல் ஸ்டோரி அந்த 5 நிமிஷத்தில் சொல்கிறதுனால அவங்களுக்கு நினச்சிடுறாங்க அப்படிதான் the life itself is like that. and அந்த attention span-ஏ அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்கூலில் போய் ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்காங்க, கற்றுன்னு இருக்காங்க. தேர் பாயிண்ட் இஸ் தட் எஸ் எனக்கு கேட்க முடியறது, கற்றுக்கிறேன், பட் தென் தெர் இஸ் நோ விஷுவல் திங், எனக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஸோ தட் அட்டென்ஷன் ஸ்பேன் வி ஆர் சீயிங் இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் அஃபெக்டட். அண்ட் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆகிறது. நான் இப்போ இன்னைக்கு பார்க்குறேன், இப்போ ஒரு ஸ்க்ரீன் டைம் டெய்லி ஒரு 1 hour பார்க்க போகிறேன்னா தெர் ஆர் 1 hour இஸ் மினிமம். ஐவ் ஹர்ட் அபவுட் கேசஸ் 6 hour 8 hour இதெல்லாம். So when you're constantly on like that, that is definitely having an impact on the thought processes, how you're looking at the world around you. So that is definitely one thing. And they are also not getting the physical activity which is required, because வெளியில போய் நம்மளே ஒரு walk எடுத்துட்டா எவ்வளோ we feel so good.
பட் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் த சைல்ட். அண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலே இல்லை நான் வீட்லேயே இருக்கிறேன், நான் அதுக்கு வெளியில் போகணும். And of course it's easy because junk food is very very tasty. I'm not denying that. So குழந்தைகளுக்கு அது நேச்சுரலாக அவளுக்கு அதுதான் பிடிக்கிறது. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் சவராக இருக்குது, காரமும் அதில் வந்துடுறது. ஸோ they easily eat those things. And இப்போ ஒரு ஸ்நாக் கல்ச்சரும் இருக்குது. I think Dr. Dharini would be able to add more on that. There is a snacking culture. குழந்தை வந்து சொல்கிறது எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு ஸ்நாக்கை கொடு. So because they know the snacks will be tastier. So இப்போ they're trying to make, I mean parents are also trying to make the mainstream food into snacks so that at least the child will eat. So these are all, I mean the relationships, the environment, all of that has a role to play. But we have to try to ensure that the child ஒரு balanced meal சாப்பிடணும். Definitely snacks கொடுக்கலாம். But you have to ensure that all the different food groups எல்லாம் அந்த குழந்தையோட டேல at least it is going to the child. ஓகே மேம் அது மாதிரி ஆல்ரெடி பேசுன மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் மேம்? சின்ன வயசுலேருந்தே நம்ம சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, குட்டி குட்டியாக அடை, இல்லை பெசரட், இல்லை இந்த மாதிரி நார்மல் ஃபுட்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இல்லை ஒரு சீஸ் ஸ்டிக்கு அந்த மாதிரி பெட்டர் தேன் அ பிஸ்கெட். ஏன்னா பிஸ்கெட் ஏதோ வாரத்தில் ஒருனா ஓகே, பட் அதே உணவுக்கு பதில் சாப்பிட்டா இது பெரிய பிரச்சனை. ஏன்னா அதில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் வேறு இருக்குது. விட்டமின் மினரல் சரி 45 பண்ணுறாங்க சில இதில், பட் அந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெபிலைசர் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணுறாங்க. அது குழந்தைகளுக்கு யாருக்குமே தேவையில்லை. ஸோ சிறிய அளவு சாப்பிட்டா ஓகே, பட் மெயின் ஃபுட்டு ஜங்க் ஃபுட். மற்ற ஃபுட்டு அப்பப்போ சமைக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ராங். ஏன்னா இந்த பேலன்ஸ் வராது. உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் போயிடுச்சுன்னா வளர்ச்சி கூட அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஓவர் வெயிட், ஒபேசிட்டி வந்துடுது. அந்த வயசுலேயே அவங்களுக்கு பெரியவங்களுக்கு வர டயபெட்டிஸ் வருது வெயிட்டுனால. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. இது நம்மளுக்கு தெரியல, மெதுவாக வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போவே குறைக்கணும். நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து வெளிநாட்டை பார்த்தா அதே மாதிரி பண்ணுறோம், பட் சிலதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம நாட்டில் எப்படி கரெக்டாக இருந்ததோ அதை பண்ணினா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே மேம், அதே மாதிரி வந்து நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்து வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங் டிப்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டாக நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் இது மாதிரி சொன்னாங்க, நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டதுலேயே ரொம்பவே வியர்டான ஒரு விஷயம்னா என்ன மேம்? ஸோ இதெல்லாமா சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற? இப்போ வந்து சின்ன குழந்தைகள் கூட வெயிட் குறைக்கணும்னா வெறும் ஜூஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு குழந்தை 10 வயசுல வெயிட் போட்டுடுச்சுன்னா அது வந்து 18 வயசு 20 வயசு வரலும் வளர போகிறது. ஸோ அதுக்கு வந்து கொடுக்குற டயட்டே வேறு மாதிரி. ஒரு அடல்ட்டு வந்து வெயிட் குறைக்கணும்னா அதோட அவங்கள நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது வேறு மாதிரி. அண்ட் யாருக்குமே வெறும் வாட்டர், வெறும் ஜூஸு, வெறும் ஃப்ரூட்டு, வெறும் சாலட், வெறும் வெஜ், அதாவது ஏதாவது ஒரு ஃபுட் குரூப் எடுத்துக்க வேண்டியது. இப்போ வெஜிடபிளும் ஃப்ரூட்டு தான் குறைவான கேலரி. ஸோ அதுவே சாப்பிட்டு நாங்கள் குறைப்போம். இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த க்ரோத்தே எஃபெக்ட் ஆகிடும். எல்லாரும் நினைக்கிறாங்க ஹைட்டு தானே. ஹைட்டு மாத்திரம் இல்லை, உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே வளர்றது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே மேம், அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பீடியாட்ரிஷியனாக இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் குழந்தைகள் விஷயமா வந்து நிறைய பேஷண்ட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து ட்ரை பண்ணேன், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? நிறையா இருக்குது. யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வருவாங்க அண்ட் தே வில் சே, இதை நான் பார்த்தேன், அதனால் நான் ஆரம்பித்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தெரியும் நான் வந்து ஐ ஷுட் நாட் பி டூயிங் தட், பட் அது கரெக்டாக இல்லையா கேட்கறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு the conversation will start. I think one of the funniest incidences which I have is ஒருத்தர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து டயட் கொடுக்கறது யூனோ நான் ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா, இந்த மாதிரி டயட் என் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன டயட் கொடுத்துட்ருக்கேங்க? ஸோ ஃபஸ்ட்டு கார்த்தால எழுந்த உடனே ஏதோ ஒரு ஃபேமஸ் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு யாரும் சொன்னாங்களாம். ஸோ அது வந்து குழந்தைக்கு கொடுத்துட்ருக்காங்களாம். ஸோ ஐ செட் ஓகே, அந்த ஏபிசி ஜூஸில் வேறு என்ன போடுறீங்க? ஸோ தே செட் இல்லை, இனிஷியலாக நான் ஏபிசியில் ஆரம்பித்தேன், பட் தென் எனக்கு வேற ஏதோ வீடியோவில் இது கொடுத்தாதான் அது ரொம்ப நல்லது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏபிசி ஜூஸில் இப்போ 10 இன்க்ரீடியன்ட் போடுறாங்க. ஏதோ ஒரு சோக்ட் நட்ஸாம், அப்புறம் ஏதோ மில்லட்ஸாம், ஏதோ தாலாம், எல்லாத்தையும் அதே ஜூஸில் போட்டு குழந்தைக்கு கொடுக்குறாங்களாம். ஸோ சார் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, என் குழந்தைக்கு சாப்பாடே பிடிக்க மாட்டேங்கிறது.
பிகாஸ் அவனுக்கு இந்த ஜூஸ் பிடிச்சதுனால ஆப்வியஸ்லி காத்தால எழுந்த உடனே ஒரு ஃபுல் 250 ml இந்த மாதிரி ஒரு சீரியல் எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தா அந்த குழந்தை எப்படி சாப்பிடும். ஸோ தென் அவங்க சொன்னாங்க இல்லை இப்போ வந்து நான் அது கொடுக்காம வேற ஏதாச்சும் குடிச்சுன்னா அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது பிகாஸ் அந்த ஜூஸுக்கு யூஸ் டு ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு அது யூஸ் டு ஆயிடுறது இதுதான் எனக்கு நார்மல், இதுதான் எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு. அப்புறம் இது சாப்பிட மாட்டேங்கிறது அதை சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறது தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ அதுதான் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்போ ஒரு குழந்தைக்கு டயட் பிளான் பண்ணும்போது ஒரு மேஜர் விஷயம், ஒரு பெரிய மீலை கொடுத்துட்டா அந்த குழந்தையால திருப்பி சாப்பிட முடியாது, நம்மளாலேயே சாப்பிட முடியாது. அந்த குழந்தை என்ன பண்ணும்? பட் எவ்ரிபடி திங்ஸ் குழந்தை வளரணும், ஹைட் போடணும், அது வெயிட்டை பற்றி பேசவே மாட்டா, ஹைட்டு தான் மேஜர். ஸோ அந்த ஹைட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அதுக்கு நான் ப்ரோட்டீன்னு சொன்னால் அவ்வளோதான், எல்லா மீலையும் ப்ரோட்டீன் தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. அண்ட் பர்டிகுலர்லி இன் சில்ட்ரன் ப்ரோட்டீன் ஒண்டி காஃபி ஆகாது, அது போராது. அதோட சீரியலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் குழந்தைகளில் வெந்தேசே நான் சீரியலே கொடுக்கறது இல்லை. I tell them that is not right, and Dr. Dharini could also add her perspective. But the point is குழந்தைல அந்த சீரியல் நம்ம அரிசி கொடுக்கறது இந்த ஃபார்ம் ஆஃப் சாதம், இல்லை ஒரு ராகி கஞ்சி, இல்லை ரோட்டி அவளுக்கு சூட் ஆகும்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட நீங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸ் கொடுத்தாதான் ப்ராப்பர். வெறும் ப்ரோட்டீன் சோர்ஸ் இல்லை அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுது, ஸோ நான் ப்ரோட்டீன் மட்டும் கொடுக்க போறேன்னா அது சரியாகாது. த பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ சைல்ட். ஓகே மேம், அதே மாதிரி வந்து ஆல்ரெடி நம்ம பேசுகிறோம் பிக்கி ஹீட்டர்ஸ், குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம்? ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்து வச்சு திணிப்பாங்க சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? டெஃபினட்டாக இதுவும் ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயாச்சு இப்போ. அண்ட் ஐ டெல் மை பேரண்ட்ஸ், இப்போது நீங்கள் அவங்க பின்னாடி ஓடாதீங்க. பிகாஸ் நேச்சுரலாக அவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தை வந்து உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறது. ஸோ தென் ஐ ஆம் ரன்னிங் பிஹைண்ட் த சைல்ட் டு கிவ் த ஃபுட். இது ஒரு தப்பான ப்ராக்டிஸ். பிகாஸ் அது குழந்தைக்கு நடக்கிறது, இட் இஸ் அ கேம். நான் வந்து ஓடினா அம்மா என் பின்னாடி ஓடுறா, அதுக்கு தான் அது இட் பிகம்ஸ் அ கேம் ஃபார் த சைல்ட். ஸோ அதுக்கு தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் அவள் வந்து டேபிளில் ஒரு இடத்த வச்சு இது குழந்தையோட இடம், இது குழந்தையோட பிளேட், அவளுக்கு ஸ்பெஷல் சேர் வேணும்னா ஸ்பெஷல் கட்லரி வேணும்னா அதெல்லாம் பரவாயில்ல, பட் குழந்தை அங்கே தான் சாப்பிடணும்னு தே ஹாவ் டு பிரிங் இன் அ ப்ராப்பர் ஐ வுட் சே ரூல். அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு தெரிய வரும், சரி நான் இங்கே உட்காண்டாதான் சாப்பாடு கிடைக்க போகிறது. பிகாஸ் இப்போ இன்னொரு பெரிய ட்ரெண்ட் விச் ஹஸ் பிகம் வெரி பாப்புலர் இஸ் தானே குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது. ஸோ அகெயின் ஸ்க்ரீன் டைம் நான் கொடுத்தா அது இட் மேக்ஸ் இட் ஈஸியர். பிகாஸ் குழந்தைக்கு நான் உள்ளூர என்ன போடுறேனே தெரியாது, ஸோ நான் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ வித்தின் தட் 10 minutes நான் ஒரு ஹோல் மீல் அந்த குழந்தையே சாப்பிட்றதுன்னா அது 1/2 மணி நேரம் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், பட் அந்த குழந்தைக்கு நீ ஸ்க்ரீன் டைமை பார்த்துட்டு த சைல்ட் டசன்ட் இவன் நோ. நான் கேட்டால் நீ என்ன சாப்பிட்டேன்னா எனக்கு தெரியாது, ஏதோ நான் அது போத்தேன் நான் முருங்கினேன் அவ்வளோதான். ஸோ தட் இஸ் நாட் ரைட். தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ளேவர்ஸ், டெக்ஸ்டர்ஸ், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் வே டு ஸ்டார்ட். இன்னொன்று, குழந்தைக்கு வந்து இல்லை நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் வந்து இந்த ரிவார்டிங் சிஸ்டமும் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, நீ இதை சாப்பிடு அப்புறம் நான் உனக்கு பிடிச்சது நான் கொடுக்குறேன். ஸோ தென் அந்த சைல்டு வந்து தேர் திங்கிங் தட் திஸ் இஸ் நாட் குட் ஃபுட், நான் இதை சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ தட் ட்ரெண்ட் ஆல்சோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். இட் இஸ் அ நேச்சுரல் சென்சேஷன் பிகாஸ் இட்ஸ் ஈஸி, பட் த ப்ராப்ளம் இஸ் அது லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்து there was one case, ஒரு குழந்தை வந்து 3 நாள் சாப்பிடாது, அப்புறம் 4வது நாள் பிகாஸ் த சைல்ட் ஹஸ் நாட் ஈட்டன் ஃபார் 3 days say நீ எது வேணா சாப்பிடு, அண்ட் ஷி வுட் கெட் ஹர் வே, என்ன சாப்பிடுமோ, அண்ட் ஹர் ஃபேவரட் திங் வாஸ் அ பர்கர். ஸோ அது போய் தான் அது ஒண்டி தான் சாப்பிடும். ஸோ திஸ் வாஸ் அ ப்ராக்டிஸ் தட் அண்ட் த பேரண்ட்ஸ் சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கு. ஐ செட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்டில் கல்லை வச்சுட்டு குழந்தைக்கு நீ இதை சாப்பிட போகிறது இல்லைன்னா சாப்பாடே கிடையாதுன்னு விடணும். அப்போ தான் யூ கேன் கெட் ஓவர் த ஃபேக்ட். இப்போ அலர்ஜிஸ் நிறையா இருக்குன்னா அது வேறு விஷயம், அது வி ஹாவ் டு ஒர்க் அரவுண்ட் இட். பட் பிக்கி ஈட்டர்ஸ் மோஸ்ட்லி அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தானும், பிகாஸ் வி நோ வாட் இஸ் குட் ஃபார் தெம், அது கொடுக்கணும். ஓகே மேம்.
ஓகே மேம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்போ ஒர்க்குக்கு வந்து அவசர அவசரமா போறாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காலையில வந்து குழந்தை வந்து ரொம்ப நேரம் தூங்கிடும். அதனால அவசர அவசரமா வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிடுவாங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆயிடும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிறது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும்? இது நிறைய ரிசர்ச் இருக்குமா. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்கிப் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் போர்டு, பெஸ்ட் ஸ்கூலு எல்லாம் இருக்கலாம். பட் அவங்களால ஒரு 10-10:30 மணிக்கு மேலே படிக்க முடியாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு சுகர் லோ ஆகிடும், அவங்களால இது பண்ண முடியாது. முன்னாடி நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி ராகி கஞ்சி கொடுங்க, இல்லை கொஞ்சமாக பால் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்நாக் மாதிரி இந்த 10:30 மணிக்கு ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒழுங்காக உணவு தோசை அந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு சொன்னால், இல்லை பால் குடித்தா அந்த பஸ்ஸில் போகிறச்சே அவங்களுக்கு வாந்தி வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா பேசிக் சிஸ்டம் வந்து சீக்கிரம் தூங்க வச்சு சீக்கிரம் எழுந்துக்கணும். ஸோ அவங்க ஏஜ் பிரகாரம் எத்தனை ஹவர் வேணுமோ அது பிரகாரம் பேக் கால்குலேட் பண்ணி, இப்போ ஸ்கூல் பஸ்ஸில் 7:30-8 மணிக்கு ஏறணும் அப்படின்னா அதுக்கு 2 hours முன்னாடி குழந்தை எழுந்தால் தான் மினிமம் அந்த குழந்தைக்கு டைம் இருக்கும். அந்த டெய்லி இதெல்லாம் பவுல் எம்டி பண்ணி அதுக்கு பசி வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் பால் ஏதோ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போக. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரி பிரேக்ஃபாஸ்ட்டே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கஞ்சி ஃபார்மில் ஏதாவது அதை ஸ்பூனபிளாக கூட கொடுக்கலாம், கெட்டியாக கூட கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து கேன்டீனில் சாப்பிட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. பட் கேன்டீனில் ஹெல்த்தி உணவு கிடைக்குதா? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால இதுவும் பார்க்கணும். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் உணவு கொடுக்குறாங்க ஸ்கூலில். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூல் லஞ்சில் சேர்றாங்க. பட் அது வந்து பேலன்ஸ்டாக நல்லா பண்ணுறாங்க. பட் குழந்தை வந்து எது வேணால் சூஸ் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா காயெல்லாம் அது சரியாக சாப்பிடாத விட்டுடும். அது பண்ணக்கூடாது. என்ன பிளேட்டில் போடுறாங்களோ அதை அந்த குழந்தை சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான கருத்து. இது ஃபாலோ பண்ணால் தான் சரியாக வரும். ஓகே மேம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து ரொம்ப பொறுமையாகவோ தெளிவாகவோ எங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது இந்த செஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.